யாரையும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்கன்னு வேற சொன்னாரு. நான் பார்த்துட்டு தாங்க வரேன். யாரையுமே விட மாட்டேங்கிறாங்கன்னு மாமா சொன்னாரு. விஜயோட தாத்தாவையே பார்க்க விடலையாமே, நீ எப்படி பார்த்த? அங்க உள்ள ஒரு ஆபீசர் ஒருத்தர் கிட்ட கால்ல விழாத குறையா கெஞ்சி தாங்க பெர்மிஷன் வாங்கினேன். சரிடி, விஜய் எப்படி இருக்காரு? தைரியமா இருக்க சொன்னியா? அவரு தைரியமா தாங்க இருக்காரு. என்னாலதான் அவரு ஜெயில இருக்கிறத பார்க்கவே முடியல. அவர் என்ன கல்யாணம் பண்ண பாவத்துக்கு இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு பாத்தியா? காவேரி, என்னடி இப்படி எல்லாம் பேசுற? ஏன் நேரம் தான் அவரை புடிச்ச ஆட்டுது போல. ஏய், அப்படியெல்லாம் சொல்லாதடி. நீ இப்படியெல்லாம் பேச மாட்டியடி. எவ்வளவோ கஷ்டம் வந்தப்பவும் பாத்துக்கலாம், நீ தைரியமா தானடி இருப்ப. பெண்ணடி நேரம் அதுதுன்னுலாம் சொல்ற. என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணானோ அன்னைக்கே போச்சுடி அவனோட நிம்மதி. காவேரி, என்னடி? என்னால முடியல அக்கா. விஜய் என்ன கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா பசுபதிக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இருந்திருக்காதுல்ல. விஜய் அப்படி கஷ்டப்பட வேண்டியது இருந்திருக்காதுல்ல. இப்படி எல்லாம் யோசிக்காதடி. என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், தைரியமா இருப்பல்ல. இப்பவும் அப்படியே இருடி, எல்லாம் சரியாயிடும் காவேரி. விஜய வெளியில கொண்டு வர ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? தாத்தா ஏதோ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறதா குமரன் மாமா சொன்னாரு. காலை பொழுது உங்களுக்கு அற்புதமா அமைய போகுதுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எப்பவுமே நம்ம காலைல இருந்தவொடனே நம்ம மனசை புத்துணர்ச்சி பண்ற மாதிரி ஒரு விஷயத்த கேட்டனா அன்னிய பொழுது கண்டிப்பா நமக்கு மச்சாவா தான் அமையும். அது யார் நினைச்சாலும் மாத்தவே முடியாது. அந்த மாதிரி கதையை தான் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல போறேன். வாங்க கதைக்குள்ள போலாம். எப்பவுமே தெரியும் நம்ம வந்து அக்பர் வச்சு சொல்ல போறோம். பீர்பாலோட அத்தி உங்களுக்கு தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து ரொம்ப அறிவு புலி, இதே மாதிரி மன்னருக்கு பிடிச்ச ஒரு அமைச்சரும் கூட. இவரை பார்த்து எல்லாருக்குமே வந்து எப்பவுமே வயிறு எரிஞ்சுக்கிறார். வயிறு மட்டும் இல்ல, கண்ணு காது மூக்கு எல்லாமே எரியும். எப்படா கவுத்து விடலாம் எல்லாரும் காத்து கொண்டே இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் வந்து ஒரு அமைச்சர் போயிட்டு, மன்னா நீங்க வந்து காலமாட்டு பால் குடிச்சீங்கன்னா நீங்க வந்து நீடூடி ஆயுஸ் வந்து வாழ்வீங்க. ஸோ இந்த ஒரு கஷ்டமான விஷயத்தை ஈஸியாக செய்யக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பீர்பால் தான். அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் வந்து காலப்பாட்டு பால் வந்து உங்களுக்காக எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்தாந்து கொடுப்பாரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 200, 300, 400, 500 வருஷம் கூட நீங்க வாழலாம் அப்படின்னு சொன்னோடனே மன்னர் வந்து வழக்கம் போல அதையும் நம்ம வந்து நம்பிட்டு பீர்பால் நீ தான் என்னோட நல்ல நண்பனாச்சே, நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்கிறப்ப, சொல்லுங்கம்மா நீங்க சொல்லி நான் எதுவும் செய்யாம இருப்பா அப்படின்னு கேட்கிறப்ப, எனக்கு வந்து காலமாட்டு பால் வேணும் அப்படின்றப்ப டக்குன்னு வந்து ஷாக் ஆயிடுவார் பீர்பால். ஆஹா, இந்த தடவை நம்ம முடிச்சு கொடுறதுக்கு எவனும் பிளான் பண்ணிட்டானே இவரை வச்சு அப்படின்றப்ப, ஓகேம்மா காலமாட்டு பால் தானே, கண்டிப்பா நம்ம வந்து எடுத்துட்டு வந்தலாம், அதோட பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாள் டைம் வந்து நீங்க கொடுங்க. கண்டிப்பா நீ கேட்டு உனக்கு டைம் கொடுக்க மாட்டேன், நான் எப்போ வர முடியும் அப்படி காலமாலோட அப்படின்னு சொல்லி வந்து நம்ம அவர்கிட்ட வந்து நான் சொல்றேன். இந்த மாதிரி நைட்டு வந்து ரொம்ப சவாலான புனித்து வச்சுக்கிட்டு காவலாளிகளாம் வந்து என்ன கடைசி வரைக்கும் இருக்காது. அப்போ கூட்டிட்டு போவாங்க. அங்க சொல்ற அதே பொண்ணு வந்து கீழே போயிட்டு துணி ரொம்ப அப்படியே கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரே அப்படியா இருக்கும். சொப்பனம்லாம் வந்து சூப்பர் நேரத்தில் வந்து இந்த சொப்பனம் சுந்தரி கான்ல காவலாளியை கூப்பிட்டு, யார் அந்த பொண்ணு எதுக்கு வந்து இங்க கத்திட்டு இருக்கா அப்படின்னு என்னன்னு கேட்கிறப்ப அந்த பொண்ணு வாயே திறக்க மாட்டான். கடுப்பான காவலாளிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டப்புனு கூட்டு போய் மன்னர் கிட்ட போய் நிறுத்துவாங்க. மன்னா இவதான் வந்து ரொம்ப நேரம் உங்க தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா, யாருன்னு கேட்டால் வாயை கூட சொல்ல மாட்டா, ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணா இருப்பா போலக்கு அப்படின்ட்டு கேட்கிறப்ப அந்த பொண்ணை பார்த்த உடனே அக்பர் வந்து கண்டுபிடிச்சிருவாரு. ஆஹா, இது பீர்பால் பொண்ணாச்சு, பைபிள் ஏதோ பிளான் பண்ணிட்டான்ட்டு. ஏமா நீ வந்து சவுண்டு போட்டேன்னொடனே, எங்கள் அப்பா வந்து இப்போ தான் வந்து குழந்தை பெற்றாரு. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து துணிலாம் வந்து நான் வேணும், அதனால தான் வந்து நைட்டோட நைட்டாக வந்து எல்லா துணியும் வந்து வாஷ் பண்ணுறேன்னு உடனே அக்பர் வந்து, ஆம்பளை பையனுக்கு வந்து குழந்தை பிறக்குமா எப்படி அப்படின்னு கேட்குறப்ப, காலமாடு பால் கொடுக்குறப்ப ஆம்பளை பையன் வந்து குழந்தை பெற்றுக்க மாட்டானா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அக்பர் வந்து, ஆஹா வழக்கம் போல் நம்ம பீர்பால் வந்து சூப்பராக அவனோட அறிவை வச்சு அவன் சமாளிச்சுட்டான் சுச்சுவேஷனை. நீ என்ன பண்ணுற, நேராக உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் நைனா வந்து நீ வந்து காலமாட்டு பால்லாம் கொண்டாட வேணாம், நீ எப்பயும் போல நீ வந்து நம்ம ராஜ்யசபைக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லுவார். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலன்னா, எந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம அறிவை வச்சு கொஞ்சம் பொறுமையாக அவுட் சைட் ஆஃப் பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்படி திங்க் பண்ணணும்னா யாராக இருந்தாலும் எந்த விஷயத்தாலும் ஈஸியாக வந்து நம்ம பிளான் பண்ணிடலாம். இந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வேற ஒரு கதையில் சந்திப்போம்.